நான் பாதி சண்டால விடுடா. ரொம்ப சிரமம், இனிமே கட்டுப்படுத்த முடியாது. 24 மணி நேரமும் இவருக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு எங்களுக்கு தான் தேவை. இன்னைக்கு தன் தலையை மோதிக்கிட்டவன் எங்க தலையை உடைக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் சொல்லுங்க டாக்டர். ஆமாங்க, இவரை உடனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது நல்லது. வேண்டாங்க, வேண்டாம். கண்முழித்து நானே என் பிள்ளைய பாத்துக்கிறேன். தயவு செய்து என்னை விட்டு அவனை எங்கே அனுப்ப வேண்டாம் டாக்டர். வேற ஒண்ணும் செய்ய முடியாதுமா. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க அம்மா கேட்கல. புள்ள புள்ளன்னு சொல்லி அலைகிறாங்க. நாங்கெல்லாம் புள்ள இல்ல. இருங்க டாக்டர், நானே ஹாஸ்பிட்டல் போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறேன். வேண்டாடா, ஐயோ வேண்டாடா. எங்க நிக்கிறீங்க? அவனை கூப்பிடுங்களேன். அம்மா ராதா, என் பிள்ளைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்களே. அவனை காப்பாத்துறேன்னு சொன்னியே தாயே. எல்லாரும் கல்லாட்டம் கேட்டுட்டு நிக்கிறாங்களே. நீயாவது வாமா. ராதா, ராதா, நீயும் கல்லாயிட்டியா? கடவுளே, என் பிள்ளைக்கு யாருமே இறக்கம் காட்ட மாட்டீங்களா? ஐயோ, கொன்னுடுங்கடா அவனை, கொன்னுடுங்க. பாசமே இல்லாத இந்த குடும்பத்தில் இந்த பாவி ஏன் பிறந்தான்? ஏண்டா என் வயசுல பிறந்த? ஏண்டா இந்த பாவி வயசுல பிள்ளையா? சும்மா இந்த வயசுல உங்களால அவனை பாத்துக்க முடியாது. அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். நிறுத்துங்க. அவர் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம். ஏன் இவனுக்கு இன்னும் வெறி பிடிச்சு இருக்கிறதெல்லாம் சாகணுமா? யாரும் சாக மாட்டீங்க. இனிமே எந்த வெறியும் அவருக்கு ஏற்படாது. அவரால யாருக்காவது ஒரு சின்ன துன்பம் ஏற்பட்டாலும் அதுக்கு நான் பொறுப்பாளியா இருக்கேன். நீ பொறுப்பாளி? உனக்கே ஏதாவது ஏற்பட்டு இந்த வீட்டுல செத்து தொலைச்சா அதுக்கு யார் பொறுப்பாளி? இனிமே எனக்கு சாவே வராது. நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு பயந்தேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்து போச்சு. என்னை பத்தி நானே கவலைப்படல. நீங்க நிம்மதியா இருக்கலாம். சேகர், எழுந்துருங்க. உங்க ரூமுக்கு போலாம். டாக்டர், நீங்க எல்லாரும் போலாம். போங்க. ராதா, நில்லுமா. ராதா, என் மகளே, என்ன மன்னிச்சிடுமா. நீ நல்லா இருக்கணும். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு என்ன பார்க்க கூடாதா? நான் அவ்வளவு பெரிய பாவியா? நீ பாவி இல்ல, நான் தான் பாவி. நான் தான் தப்பு பண்ணவேன். இல்ல, நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீ போய் சொல்ற. உன்னை என்னால பார்க்க முடியல. இத பாருங்க, பாருங்க, நிமிர்ந்து என் கண்ணை பாருங்க. அதுல உங்க மேல ஆத்திரமோ கோபமோ இருக்கா பாருங்க. அது உங்களை குற்றவாளின்னு சொல்லு. பாருங்க, பாருங்க, என் கண்ணை பாருங்க. முடியல, உன் கண்ணை என்னால பார்க்க முடியல. என்னால பார்க்க
கண்ணை நோட்டிக்க, கண்ணை நோட்டிக்க. என் கண்ணு இருந்ததுனால தானே உன்னை பார்த்தேன். இனிமே உன்னை பார்க்க மாட்டேன், இனிமே உன்னை பார்க்க மாட்டேன். என்னதானே பார்க்க மாட்டீங்க? போங்க, இனிமே என்ன பார்க்க வேண்டாம், இனிமே என்ன பார்க்க வேண்டாம். போங்க. போறேன், போறேன். இனிமே உன்னை பார்க்க மாட்டேன், இனிமே உன்னை பார்க்க மாட்டேன். உன்னை அழைக்கவில்லை, உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. உன்னை மறைத்துக் கொண்டாய், என்ன நினைத்துக் கொண்டாய், என்னை புரிந்து கொண்டால் என்றும் உன்னை அறிந்து கொள்வாய், என்றும் உன்னை அறிந்து கொள்வாய். நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. தாராகிறதுக்கு முன்னாலே இப்படி காக்க விடுற, படத்துல வந்துட்டா வேட்டியே கிடைக்காது போல் இருக்க. என்னங்க என் போட்டோ? போட்டோவா? அடடே, ரொம்ப பிரமாதமா இருக்கே. இந்த போட்டோவை பார்த்து புதுசா பல பேர் படம் எடுக்க வருவாங்க. அதுல எல்லாம் நான் தானே ஹீரோயின். பின்ன கம்பெனி திறக்கிறதே உனக்காகத்தானே. ஆமா, இந்த போட்டோக்கள் அனுப்புற செலவுக்கு பணம் 200 ரூபாயா? ஓகே, இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையானா? ஓ, தாராளமா கேட்கலாம். சுகுமார் சுகுமார், இது இன்னைக்கு போஸ்ட்ல அனுப்பி வச்சிருங்க. நிச்சயமா அனுப்புறேன். என்ன எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ராதா, ராதா, ஏன் என்ன இங்கேயே அடைச்சி வச்சிருக்காங்க? 4 பக்கமும் செவுரு இருக்கிறத பார்த்தா இடிஞ்சு தலையில விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. ராதா, என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறாதா? சரி, நாளைக்கு கூட்டிட்டு போறேன். என் தங்க ராதா, என் குட்டி ராதா. ஆனா ஒரு கண்டிஷன், என்ன விட்டுட்டு எங்கேயும் தனியா ஓடக்கூடாது. நிஜமா? சத்தியமா? வாப்பா. வா. ஏண்டா, தந்தி தபால் ஒண்ணு கூட கிடையாதா? நான் என்ன போஸ்ட்மேனா தபாலும் தந்தியும் கொண்டு வரதுக்கு? போடா. அண்ணி, என்ன நீ உள்ள குழந்தை சத்தத்தையே காணும்? ரவிக்கும் பத்மாவுக்கும் அப்புறம் புதுசா வச்சுட்டீங்களா? போக தம்பி, வந்த உடனே கிண்டலாம். அண்ணா, எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். அம்மா, இது மோகனா தானே? தலையில என்ன அஜந்தாவா எல்லோராவா? ஏமா, மோகனா படிக்குதா இல்ல நடிக்குதா? அசல் ஸ்டார் தான். அம்மா பாருமா, இந்த சின்ன வேலு, உனக்கு வயசுதான் ஏறிக்கிட்டே போகுது. இளமை அப்படியே இருக்கு. டாடி, அடே மறந்துட்டேன். என்னடா? என்ன? வரும்போதே ஒரு பொன்னாடை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். எதுக்கு? உங்களை பாராட்டுறதுக்கு. சர்களையும் ராவ் பகதூர்களையுமே மதிச்ச ராஜா குலசேகர பட்டவராயர் யாரோ ராதாங்கிற சாதாரண பெண்ணை மதிச்சு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்காராமே. அம்மா, இந்த நாட்டிலேயே உண்மையான சமதர்மவாதி உங்க புருஷன் தான். ஆள் உயரத்துக்கு ஒரு மாலையை வாங்கி அப்பா கழுத்துல போடுங்க. உங்களால தூக்க முடியல, அப்பாவில்லை மாலையை நான் தூக்கிறேன். வள வள வளன்னு பேசி போட போறனே, மேல போறனே. சேகரன் என்ன பார்க்க வேணா? வந்தாலே வீடு கலகலன்னு ஆயிடுச்சுல.
கோரிக்கை ஏற்று கிடக்குதண்ணே வேல் பழுத்த பலா. சந்திரு 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 நல்லா இருக்கியாண்ணே? நல்லா இருக்கு. பட்டணத்துல இருந்து வந்தியா? எனக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? ராதா ராதா வா 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 வா. இதான் என் குட்டி தம்பி. பெரிய பெரிய வக்கீலுக்கு படிச்சான். என்ன அடிக்கவே மாட்டான். ஸ்வீட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். வணக்கம். எப்படி எப்படி நல்லா இருக்கல? உன் கவிதை மாதிரியே இருக்காண்ணா. கவிதை கவிதா. என்ன இதெல்லாம்? பட்டன் சரியா போட்டுக்கோங்க. ரூமுக்குள்ள போய் மருந்து சாப்பிடுங்க. சொன்னா கேட்கணும். போங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க? எங்க அண்ணன் இவ்வளவு மாறி இருப்பார்னு. அது தெய்வத்தோட கருணை. இல்ல, தேவதை உங்களோட கருணை. அப்படி நான் என்னங்க செய்துட்டேன்? அட்வொகேட் கோர்ட்டெல்லாம் எப்படி சௌக்கியமா? எப்படி இருக்க? நான் இருக்கட்டும். என்னடா ராதா கிட்ட கேஸ் பேசிக்கிட்டு இருக்க? ராதா ராதா அவர் கூப்பிடுறாருங்க, நான் வரேன். டேய், ஏண்டா தீபாவளி வந்தா தான் ஊர் நினைப்பு வருமா? நீதான் அடிக்கடி வம்புல மாட்டி. சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டா உன் கேஸ் அட்டெண்ட் பண்ணலாம்ல? சரி சரி. தீபாவளி பார்ட்டி எங்க? வீட்டுல வந்து கொட்டிக்க வேண்டியதானே? நோ நோ, செப்பரேட் பார்ட்டி வெளியில, நான் சொல்ற இடத்துல. ஓகே. சீக்கிரம் வையா. பாப்பா சந்தர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேண்ணா. அண்ணா, மேல ராதாவை பார்த்தேன். தேவதை மாதிரி இருக்கா. அப்பாவுக்கு யாருன்னு அந்த ஐடியா கொடுத்தது? போதுண்டா. யாரு என்ன எங்க இருந்து வந்தவன் உனக்கு தெரியுமா? அந்த தேவதை வந்ததுல இருந்து நம்ம வீட்டு கஜானாவே கரஞ்சிட்டு இருக்கு. யாரு எதுக்காக வந்திருக்கான்? சர்க்கார் போடாத தனி வரி ஒண்ணு அப்பா கட்டுறாரு. அதை கலெக்ட் பண்றதுக்கு இந்த கலெக்டர் வந்திருக்காரு. இந்த 2000 ரூபாய் துறக்கணும். குடிச்சிட்டு இந்த வீட்டு வாசப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? எல்லாம் கவலைதாங்க காரணம். ராதாவோட அம்மா எங்க அக்கா சாக கிடக்குறாங்கம்மா. ஆமாங்க, குழந்தைய பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கின்னு இருக்கிறான். கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா ஜமா? அனுப்பி வைக்கிறேன், நீ போ. மாசம் 2000 ரூபாடா. மாடியில் இருக்கிற அம்மாவுக்கு காணிக்க. பணம் எப்படி போகுது பாத்தியா? ஓ, யாருக்கு நான் போகுது? எதுக்காக? ஒரு நல்ல காரியத்துக்கு தானே. சேகரனாவுக்கு சௌக்கியமாச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சந்தோஷம் தானே. போட்டாட்டை பூல். சந்தர், சாப்பிட நினைப்பே இல்லையா? வாங்க சாப்பிடுங்க. பின்ன என்ன தனியாவா கவனிக்க போறீங்க? அண்ணன் கூட உட்கார்ந்தாதான் எக்ஸ்ட்ராவா 2 ஸ்வீட் கிடைக்கும். தந்தை சாரி. Aunty Savitri Amma expired. Property worth 5 lakhs. Will written on your name. Contact Govindu BABL advocate. Aunty சத்து புட்டாங்கோ. அங்கிளுக்கு 5 லட்சம் வருது. 5 lakhs. அங்கிள், நான் ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்ல போறேன். இந்த தந்திப்பா ஆண்டி சாவித்திரி அம்மா. எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா. ஆண்டி சாவித்திரி அம்மா. எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா செத்து போட்டாங்களா? ஐயோ 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 ஆண்டி 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 ஆண்டி. யாராவது செத்தா கட்டுப்பிடிச்சு அழுவணும். ஆஸ்தி நான்
வயசு? 101 ஓடுது. மைகா 101 ஓடுது. ரொம்ப சின்ன வயசு. ஐயோ, என்ன உடம்பு? உடம்புல இல்ல, மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜெர்மனி நான் எழுதியிருக்கிறா. ஐயோ ஆண்டி, உனக்கு ஒரு பல்லு போயிருக்குமா? உனக்கு ஒரு முடி நடச்சிருக்குமா? இந்த காலத்துல 25 வயசுலயே எல்லாம் எக்ஸ்ட்ரா பல்லு, எக்ஸ்ட்ரா முடி. இந்த மாதிரி அழுவாதே. இது நான் ஒரு சாக்லேட் தரேன். சாக்லேட்டா? ஆண்டி ஆண்டி, ஐயோ ஆண்டி, போயிட்டியம்மா ஆண்டி. ஆண்டி இன்னொன்னு இதை விட ஸ்வீட் நியூஸ் ஒன்று சொல்ல போறேன். ப்ராப்பர்ட்டி worth 5 lakhs will written on your name. Contact கோவிந்து BABS advocate. ஆண்டி அங்கிள் பேர்ல 5 லட்சம் ரூபாய் எழுதிக்கிறாங்க. ஐயோ, யார கேட்டு என் பேர் 5 லட்சம் எழுதுனாங்க? நான் யாருக்கு கொடுப்பேன்? நான் ஒண்டி கட்ட பொண்டாட்டி வேற தெரியல, நான் யாருக்கு கொடுப்பேன்? நான் இருக்கிறேன், அங்கிள் பக்கத்துல நான் இருக்கிறேன். மகாதானுங்க, வடிவு, சத்தியமா சொல்றேன், நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. தயவு செய்து நினைவுபடுத்தி பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் திருவிழாவுக்கு போன ரயில் திருநெல்வேலி பக்கத்துல கவுந்தது இல்லையா? ஆமா, அந்த ரயில்ல தான் நானும் என் மனைவி மீனாட்சியும் இவன் ஒரே கை குழந்தை கமலாவும் போனோம். அந்த கமலா தாங்க ராதா. அதே ரயில்ல தான் நானும் வந்தேன். விபத்து நடந்த உடனே நீங்களும் உங்க மனைவியும் பலத்த காயத்தோட விழுந்து கிடந்தீங்க. பக்கத்துல உங்க குழந்தை அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்து பாதி மயக்கத்துல இருந்தனா இந்த பரிதாபத்தை பார்த்து எனக்கு குழந்தை இல்லையேங்கிற பாசத்தினால உங்க குழந்தைய எடுத்து மத்தவங்க நீங்க 2 பேரும் செத்து போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதனால நிராதரவா இருந்த அந்த குழந்தைக்கு ராதான்னு பேர் வச்சு என் செல்வ மகளா வளர்த்தேங்க. இந்த உண்மையை சொன்ன பிறகு உங்களால நம்ப முடியலையா? இல்ல, என் குழந்தையா இருந்தா நீ எடிக்கோ படிச்சிருக்கணுமே. வளர்த்த பாசத்தினால உங்ககிட்ட ஒப்படைக்க எனக்கு மனசு வரல. இந்த உண்மையை சொல்லாம நான் செத்துட்டா என் மனசுக்கு சாந்தி ஏற்படாதுங்க. வடிவு, எத்தனையோ அனாதை பெண்கள் என்ன அப்பான்னு கூப்பிடும் போது உன் பொண்ணு அப்படியே கூப்பிட்டுமே தப்பில்ல. ஆனா ஒரு பொய் கதையை சொல்லி அவளை என் மகளாக்காது. நான் வரேன். தர்மலிங்கம், 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 தர்மலிங்கம். ராதா, நீ எப்பமா வந்த? அம்மா, அம்மா, இப்படி வாங்க, உட்காருங்கம்மா. எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அம்மா. பெற்றவரே தம் மக இல்லைன்னு சொல்ற நிலைமைக்கு என் சுயத்துக்காக உன் சொந்தத்தையே பழி வாங்கிட்டம்மா. என்ன மன்னிச்சிடமா, என்ன மன்னிச்சிடமா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. போயும் போயும் அப்பா கிட்ட என் கதையை சொல்லி அழுதீங்களே, இதையே என்ன பெத்த அம்மா இருந்து அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கட்டாயம் என்ன ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. பெத்தவங்களுக்கும் மேலா என்ன பாசத்தை ஊட்டி வளர்த்தீங்களே, உங்களுக்கே நான் மகளா இருக்கேம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இருடா, இரு. குழந்தையா உன்னை நான் கொண்டு வரும்போது நீ போட்டுக்கிட்டு இருந்த சட்டை சங்கிலி எல்லாம் ஒரு பெட்டியில பந்தோபஸ்தா பூஜை உள்ள வச்சிருக்கம்மா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாமா. போ, எடுத்துட்டு வாமா. போம்மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. இத பாருங்கம்மா, பெட்டியை கொண்டாந்துட்டேன். அம்மா, அம்மா.